உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு இனிதே தொடர்கிறோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைத்தோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு ஆழ்ந்த ஒரு தவத்தினை வழிநடத்தி அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பகவத்கீதை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதாத்திரிய கீதை 2ஆம் பாகம். ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், இந்த 3 இதிகாசங்களும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை விளக்க வந்தவை என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த விசிஷ்டாத்வைதத்திலிருந்து அத்வைதத்திற்கு போகணும். அதை துவைதமாக மாறிவிடும் சரியான பொருள் விளக்கம் புரியவில்லை என்றார். இவை எல்லாமே இன்று வரைக்கும் கடவுள் வேறு, அரக்கர்கள், மனிதர்கள் வேறு வேறு என்றுதான் பேசுகின்றனே தவிர, மனிதன் தெய்வமாக மாறுவது எப்படி என்ற ஆன்மீக வாழ்க்கை முறையை காட்டுகின்றன என்ற கருத்து இல்லை. விளைவு என்ன என்றால், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். நான் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவன், நான் ஞான மார்க்கத்தை சார்ந்தவன் என்று 2 பிரிவுகளாக்கி கொண்டார்கள். பக்தியிலிருந்து ஞானத்திற்கு போகணும், ஞானத்திலிருந்து முக்திக்கு போகணும். இதுதான் ஆன்மீகத்தின் வளர்ச்சி படித்தளங்கள். இதுல ஏதோ ஒரு துறையில் தேக்கம் பெற்றுவிட்டால் முக்திக்கு என்ன வழி, முழுமை பேருக்கு என்ன வழி? அதனால் இதிலிருந்து விலகி வர வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விளக்கம், மகான்கள் எதை சொல்ல வந்தார்கள், இந்த சமுதாயத்திற்கு என்ன நீதியை போதிக்க முனைந்தார்கள் என்பதை தெளிவாக விளக்கி சொன்னால்தான் இந்த விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்தைக்கு கொண்டு சேர்க்கும். இது துவைதமாகி போனதனால் சிக்கல் என்ன என்றால், கடவுளை வைத்துக்கொண்டே மத பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள், இப்படி சமுதாயத்தை, தனி மனித வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய, அமைதியை கெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு பிரச்சனை களமாகிவிட்டது வழிபாட்டு முறைகளை. மகர்ஷி அருமையான ஒரு கோட்பாட்டை சொல்வார். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யாராக இருந்தாலும், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடவுளுக்கும் கடமைக்கும் அவ்வளவு நெருக்கம் உண்டு. ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடைக்காது. அதனால்தான் கர்ம யோகம் என்று சொன்னது இல்லையா பகவத்கீதை. இப்ப இறைவனை அறைவதற்கு வழி என்ன என்றால் கர்மயோக வாழ்க்கை முறை. அதனால் கடமையை உணர்ந்தவன், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். இப்ப இறைவனை உணர்ந்த பிறகு என்ன வேணும்? வேறொன்றும் தேவையில்லை இந்த ஜீவனுக்கு, இந்த வாழ்க்கைக்கு. ஆனால் மீதமுள்ள நாட்களை என்ன செய்வது என்றால், இந்த சமுதாயத்திற்கு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கடமையே, தொண்டினையே கடமையாக கொள்வது. அந்த தொண்டு வாழ்க்கை தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது, பிரதிபலன் பார்க்காது, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நிலையிலே அமைந்ததுதான் உண்மையான ஆன்மீக தொண்டு. இவற்றை நிறைவாக ஆற்றுகின்ற மனிதருக்கு தெய்வத்தின் மீது அசையா பக்தி பெருகிக் கொண்டே போகும். இப்படிப்பட்ட ஞானியை இயற்கை கைவிடுவது இல்லை. இப்படி ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகமே, உலக மக்களே கர்ம யோகிகளாக மாறிவிடுகின்ற போது இந்த பூமி சொர்க்கலோகம் தானே. எனவே இறந்த பிறகு போகின்ற இடம் அல்ல சொர்க்கலோகமோ நரகலோகமோ.
அது வாழ்கின்ற வாழ்க்கை முறையைத்தான் குறிக்கிறது. இப்பெரும் முயற்சியின் அங்கம், அதாவது எல்லோரையுமே கர்மயோகிகளாக மாற்றுகின்ற ஒரு பெரும் முயற்சி தான் ஞானிகளின் அர்ப்பணிப்பு. அதே போல பகவத்கீதைக்கு நாம் சிந்திக்கின்ற வேதத்திரிய விளக்கம், விசிஷ்டாத்வைதமே அத்வைதத்தையும் துவைதத்தையும் இணைக்கும் பாலம் என்று சென்ற வாரம் பார்த்தோம். அதாவது பக்தி வழியையும் அறிவு வழியையும் இணைக்கும் பாலம் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற இரண்டையும் இணைக்கின்ற பாலமாக இருப்பது விசிஷ்டாத்வைதம். அதை விளக்க வந்ததுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற ஒரு ஞான பெட்டகம். நாம் மேற்கொண்ட இந்த சிந்தனை என்பது ஒப்பீடு அல்ல. கீதை இப்படி சொல்கிறது, வேதத்தை இப்படி சொல்கிறது என்ற ஒப்பீடு அல்ல. இது கீதையே வேதத்திரத்தை கொண்டு ஒரு தெளிவான விளக்கத்தை புரிந்து கொள்வதுதான் இந்த முயற்சியினுடைய நோக்கம். அத்வைத வேதமான வேதத்திரியம் இந்த அத்வைத தத்துவத்தை மையமாக கொண்டு கீதையின் 700 ஸ்லோகங்களுக்கும் ஒரு அறிவுபூர்வமான, ஐயத்திற்கு இடமின்றி அறிவுபூர்வமான ஒரு விளக்கம். அதாவது பக்தியை பயன் கொண்டு ஞானத்தை எட்டி பிடிக்கும் முயற்சி. பக்தியை பயன் கொண்டு ஞானத்தை எட்டி பிடிக்கின்ற ஒரு முயற்சி. அதுதான் இந்த தொடர் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த மகாபாரதத்தை, அது சம்ஸ்கிருதத்திலே வியாசர் எழுதிய நூல் அல்லவா. இது தமிழ் படுத்தியவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதனால் எப்படி ராமாயணத்திற்கு கம்ப ராமாயணம் என்று சொல்கிறோமோ அதே போல இதற்கு வில்லி பாரதம் என்று பெயர். வில்லி பாரதத்திலேயே மிக அற்புதமான தெளிவான கருத்துக்களை வில்லிபுத்தூர் ஆழ்வார் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். அடிப்படையில் இறைவன் என்பது எது, இறைநிலை என்பது எது, கிருஷ்ண பரமாத்மா என்பது ஒரு தெய்வமா அல்லது தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மனிதனா என்ற கேள்விகளுக்கெல்லாம், குழப்பத்திற்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வின் மூலமே அந்த தீர்ப்பை தந்திருக்கின்றார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதாவது சென்ற வாரம் பார்த்தமே சித்பானந்தர் சொன்ன கருத்து, தெளிவில்லாத சிந்தனை இல்லாத அறிவு குருடு. தெளிவில்லாத சிந்தனை இல்லாத நிலை என்ன? அறிவு குருடான நிலை தானே, அறியாமை. அது என்ன செய்யும்? அழிவுக்குத்தான் சேர்க்கும். தெளிவு இல்லாத பயணத்தில், சிந்தனை இல்லாத செயல்பாடுகளிலே விளைவு தீமைதான் பயக்கும். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று தீர்ப்பளித்தார் இல்லையா வள்ளுவ பெருந்தகை. அதுபோல தெளிந்த சிந்தனை இல்லாத திருதராஷ்டிரனுடைய மனசுல என்ன தோன்றும்? எல்லாம் அழிவுக்கான எண்ணங்கள் தான் தோன்றும். அதனால் அறிவு கட்டத்தனமானவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அறிவு குருடு என்பதையே குருடன் என்று கதாபாத்திரமாக சொன்னார் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். அவனுடைய குழந்தைகள் கௌரவம் என்றாலே ஆணவத்தின் மறுபெயர் கௌரவம். ஆணவத்தின் மறுபெயர் கௌரவம். அப்போ ஆணவம் நல்லா செய்யுமா?
எனவே தீய இயல்புள்ளவர்கள், தீய குணம் உள்ளவர்கள், கௌரவர்கள், ஆணவக்காரர்கள். அறிவுத்திறமிக்க பாண்டு, அவனுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் என்று. சரி, இப்போ இந்த சூதாட்ட நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரிந்த கதை தான். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடிந்து துரியோதனன் பாண்டவர்களுக்கும் நாட்டை திருப்பி தரவில்லை. இதுதான் சிக்கல். இதுல என்ன கருத்து என்றால், இது அந்த காலத்து நடைமுறை வைத்து பார்த்தாலும் சரி, இன்றைய நிலையை வைத்து பார்த்தாலும் சரி, கொடுப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை. சில இடங்களிலே உரிமையை விட்டு கொடுப்பதுன்னு வருது பாருங்க. துரியோதனன் நாட்டை கொடுக்க மறுக்கிறான். அப்போ பாண்டவர்கள் விவாதம் செய்து சமாதானம் போகலாமா அப்படின்னு தூதன் போலாம் கிருஷ்ணனை என்று வருவார்கள். இப்ப அந்த நிகழ்ச்சி பின்னாடி பார்க்கலாம். இதுல உள்ள ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன், ஏன் யுத்தம் வந்தது அப்படின்ற கருத்து. சரி, கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறாரு. இவங்க கேட்ட கூட இல்லை, நாட்டை கேட்டாங்களே தவிர கிருஷ்ண பரமாத்மா நாம சொன்ன பாண்டவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்ற ஒரு உரிமையில சரி, துரியோதனா நாட்டை கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, 5 பேருக்கும் 5 கிராமங்களையாவது கொடு. முடியாது. சரி, 5 பேருக்கும் 5 வீடுகளாவது கொடு. ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என்றான் துரியோதனன். அப்ப யாருக்குமே கொடுக்கலையா என்றால் கொடுத்திருக்கிறான். அப்ப இங்க என்ன கருத்தை சொல்றேன்னா, 5 வீடு 5 கிராமம் என்பது பிரச்சனை இல்லை. கொடுப்பது என்ற உரிமை பிரச்சனை. எப்போதுமே ராஜ பரம்பரையிலே மூத்தவனுக்குத்தான் அரசுரிமை. அதன்படி திருதராஷ்டிரன் அறிவுள்ளவனோ இல்லையோ, அவன் மூத்தவன், பாண்டு இளையவன். அப்ப மூத்தவனுக்கு அரசுரிமை. பிறகு அவனுடைய பிள்ளை துரியோதனுக்கு அரசுரிமை. இப்போ நான் நாட்டை கொடுப்பது, நாட்டிலே சில பகுதிகளை கொடுப்பது என்று சொன்னால் என் உரிமையை விட்டு கொடுப்பதுன்னு அர்த்தம். அப்போ எதை இழந்தாலும் மனிதன் சுய கௌரவத்தை இழக்கக்கூடாது சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு வகை நியாயம் தானே. சரி, இப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மா தூது போவதற்கு முன்பு அதை எப்படி முடிவு செய்தார்கள் என்பதில தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா என்பது தெய்வமா அல்லது தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மனிதனா என்ற விளக்கம் இங்கே காட்டப்படுகிறது. சரி, இப்போ நாட்டுக்கு தருவதாக இல்லை, நேரடியாக கூட யுத்தம் தொடுக்கலாம். ஏன்னா திரும்பி வந்த உடனே அவனே கூப்பிட்டு நாட்டை கொடுத்துருக்கணும். அதான நிபந்தனை. இதுல உரிமை பிரச்சனை இருந்தாலும் இவன் ஒப்புக்கொண்டது என்ன? 12 வருஷம் அஞ்ஞானவாசம், இது வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞானவாசம், அதை முடிந்து வந்து விட்டால் திருப்பி கொடுக்கணும் என்பது தானே நியதி. இதையும் குழப்புவாங்க. எப்படி என்றால், இவர்கள் அஞ்ஞானவாசம் என்றால் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருப்பதுன்னு அர்த்தம். அதாவது தத்துவ ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் 12 ஆண்டுகள் தவம் மேற்கொள்ளணும். அகநோக்கு பயிற்சிகளை, அகத்தாய் பயிற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி பக்குவம் அடைகின்ற போது ஒரு கட்டத்துல நான் என்ற உணர்வே அற்று போகும். நரஞென்ற சிற்றெல்லை நான் கடந்த போது.
நரன் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இது என்ன பெருசா? இந்த உடம்பு மாதிரி 820 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த உடம்பு வெறும் புள்ளி கூட இல்லை. நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதல் அறம் அறிந்தேன். அப்ப இதை கடந்தால் இறைவனை உணரலாம். உடல் என்ற உணர்வு அற்று போகின்ற போதுதான் இறைநிலை என்ற நுண் உணர்வு, சாங்கியம், சாங்கிய யோகம் என்று 2வது சாப்டர் பேசும், அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த நுண்ணிய நிலைக்கு போவது தன்னை மறந்த நிலை. எல்லா மர என இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரூபபதி என்ற திருப்புகள்ல. அது போல தன்னை மறந்த நிலை, எல்லாவற்றையும் மறந்த நிலை, அடையாளம் இல்லாத நிலை, அது அஞ்ஞான வாசம். சரி, துரியோதனன் சும்மா இருப்பானா? எப்படியாவது கண்டுபிடிச்சா தானே திரும்ப அவங்கள வனவாசத்துக்கு அனுப்ப முடியும். அதனால நான் இந்தியா முழுக்க தேடினான், கண்டுபிடிச்சிட்டான். விராட் நாட்டிலே மறைந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சிட்டான். உடனே யுத்தம் தொடுத்தான் விராட் நாட்டின் மீது. பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாரும் ஒன்னா. அப்போ விராட் நாட்டு இளவரசன், அவங்ககிட்ட படையும் கிடையாது, அந்த நாடு வந்து ஏதோ சின்ன நாடு. சரி, அர்ஜுனன் அந்த இடத்துல ஒரு அலியாக நாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார். இப்போ தர்மர் என்ன சொல்றாரு, அர்ஜுனா நீ போய் அந்த படைகளை வென்று வா என்றான். ஒற்றை ஆள் போய் துரோணரு, பீஷ்மரு, கர்ணன், அஸ்வத்தாமனை ஜெயிக்கிறதாவது? சரி, கதை இப்படி அமையுது. இப்போ இவன் அந்த அலி வேஷத்திலிருந்து அர்ஜுனன் வேஷத்துக்கு வரணும் இல்லையா? அப்ப அந்த ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடிந்தால்தான் அந்த தோற்றம் மாறும், மீண்டும் அர்ஜுனாக வருவான். அப்படி இவன் அலியாக புறப்பட்டு வர வர தோற்றம் மாறுகிறது, அர்ஜுனாகிறான். பிறகு அஸ்திர சாஸ்திரங்கள்லாம் மறைத்து வைத்திருந்த மரத்திலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து யுத்தம் செய்வதாக கதை. இவனுடைய கணக்கு என்ன? நான் 1 வருஷம் முடியறதுக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு. அவன் கணக்கு என்ன? நான் 1 வருஷம் ஆன பிறகுதான் அர்ஜுனாக மாறினேன். இப்போ பஞ்சாங்க கணக்கு தான். நம்ம என்ன திருக்கணித பஞ்சாங்கம், அப்புறம் ஏதோ சில பஞ்சாங்கம் 3 வெரைட்டி வச்சிருக்கேன் பஞ்சாங்கம். அது மாதிரி ஒரு கால கோளாறு அங்க, கன்ஃபியூஷன். அதனால இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தமே நியாயமா அநியாயமான்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் வியாசர். ஏன் இந்த ஓட்டைகள் எல்லாம் இங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை தூண்டுவதற்காகத்தான். ஒரு கோணத்தில் சிந்தித்தால் தவறாகவும் மறு கோணத்தில் சரியாகவும் இருந்தால் அது உண்மை அல்ல. எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரியான விடை காட்டுவது மட்டுமே ட்ரூத், சத்தியம், உண்மை. அதனால் இந்த குழப்பத்தை எல்லாம் உருவாக்கி இதிலிருந்து ஒரு சத்தியத்தை தேர்ந்தெடு என்று அந்த கடமையை நமக்கு விட்டு விட்டார் வியாச பகவான். சோ இது வெறும் கதை அல்ல, நிகழ்வுகள் அல்ல, இதற்குள்ளே ஒரு வாழ்க்கை தத்துவத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று மகாபாரதம் எழுதும் போதே ஒரு குறிப்பை தந்து விட்டார் வியாசர். இதுக்குள்ள வாழ்க்கைக்கு தேவையான பல குறிப்புகளை அங்கங்கே முடிச்சுகளாக வைத்திருக்கிறேன் என்று ஒரு சுலோகத்தை முதல்ல கொடுத்துடுறாரு வியாசர். அப்படி அந்த முடிச்சுகளை அவிழ்க்கின்ற போதுதான் ரகசியங்கள் வெளிப்படும். சரி, இப்போ நேரடியாக யுத்தம் தொடுப்பதா அல்லது சமாதானம் போயிடலாமே, ஒரு வேளை போய் பேசி அவன் திருந்தி நாட்டை கொடுத்து விட்டார். ஏன்னா யுத்தம் என்பது எப்போதும் அழிவு தானே. இன்றைக்கும் பார்க்கிறோம், அணுகுண்டுகள் வீசப்படுகின்றன. எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தரைமட்டமாகி விடுகின்றன. மீண்டும் அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை இயற்கை வளங்கள், எத்தனை மனித உழைப்பு, எத்தனை காலம் ஆகும்.
இல்லையா? அதனால் யுத்தம் என்பது எப்போதுமே அது விரும்பத்தக்கது அல்ல. வள்ளுவர் கூட படை மாட்சி என்று போர்ப்படையை பற்றி பேசுகின்ற போது, படை இருக்கு என்பதனால் யுத்தம் செய்வது தர்மம் அல்ல. என்னிடத்துல படைபலம் அதிகம் என்பதனால எந்த நாட்டையும் வெற்றி பெறுவேன் என்று தொடர்ந்து யுத்தம் செய்வது தர்மம் அல்ல. சரி, பொறுத்து போகிறோம். இந்த பாகிஸ்தான் மாதிரி வச்சுங்களேன், நம்ம என்ன பொறுத்து போனாலும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க வள்ளுவர், அப்படி பொறுத்து பொறுத்து போகிறோம், மீண்டும் மீண்டும் அவன் நம்மை பலவீனம் நினைத்து கொண்டு வாலாட்ட தொடங்கினால் திருப்பி அடிக்கின்ற ஒற்றை அடியிலே அவன் மறுபடியும் நம் மீது போர் தொடுப்பது என்பதே கனவில் கூட நினைக்க கூடாது. இது வள்ளுவருடைய சித்தாந்தம். அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்தது. அதனால இப்போ பாகிஸ்தான் பாராட்டுறாங்களே, அப்ப வள்ளுவர் சொன்னதை படிச்சாங்களோ இல்லையோ, ஆனா வள்ளுவர் சொன்னதை நாம் எங்க கேட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வியாக்கியானம் பண்றாங்க. ஆனா வள்ளுவரை படிக்காத அவர்கள் அதை பின்பற்றினார்கள். இதுதான் உண்மையான படை மாட்சி என்பது. ஸோ இப்படி சமாதானம் போயிடலாமே என்ற ஒரு நோக்கத்தில் சரி யாரை அனுப்பி என்ன பேசுவது. அப்ப எல்லாரும் கலந்து பேசுகிறார்கள். பாண்டவர்கள், திரௌபதி 6 பேர், பிறகு கிருஷ்ண பரமாத்மா, பலராமன், இப்படி எல்லாரும் ஒரு கலந்துரையாடல் கூட்டம், ஒரு கான்ஃபரன்ஸ். இப்போ இதுல மிக அற்புதமான தத்துவத்தை வைத்தார் வில்லிபுத்தர் ஆழ்வார். யாரெல்லாம் சமாதானம் போறீங்க அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்புகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அஜய் முதல்ல கை தூக்கிட்டான். தர்மன் இல்லையா? ஆனா நேர்மை எப்போதுமே சமாதானத்தை தான் விரும்பும். ஸோ தர்மன் யுத்தம் வேண்டாம். அடுத்து தம்பி யாரு? பீமன். பீமன் சொன்னான், கிருஷ்ணா நீ தூதெல்லாம் போகாதே. ஏன் போகக்கூடாது? போனா கொடுக்க மாட்டான், போனாலும் கொடுக்க மாட்டான். அது எப்படி நிச்சயமா சொல்றேன் என்றால் அவன் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறான். பீமன் சொல்வதாக வியாசர் நமக்கு சொல்றார். என்ன? ஏற்கனவே துரியோதனாகவே நாட்டை திருப்பி தருவதற்கு நம்மிடத்திலே 5 வகை பலம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் அவன் சிந்திக்கவே இல்லை. அது என்னது? இந்த உலகத்திலேயே கதா யுத்தத்தில் சிறந்தவன் நான். இது பொய். கதை இப்படி போதே தவிர உண்மையிலேயே இவன் விறகு வெட்டிட்டு இருந்தான் காட்டுல. யாரு? பீமன். துரியோதனை என்ன செய்தான்னு சொன்னா, பீமனை போல இரும்புல ஒரு சிலை செய்து வைத்து அதை கதையால உடைப்பதற்கு தினசரி அடிப்பான். அப்படி பயிற்சி. அது மட்டுமல்ல, துச்சாதன்கிட்ட சொல்லி அந்த கதையால் தன் மார்பை அடிக்க சொல்லுவான். அப்படி உரமேற்று வைத்திருந்தவன் துரியோதனன். ஸோ சட்டப்படி அவனை வெல்வதற்கு வாய்ப்பே கிடையாது பீமனால். ஸோ இப்படியெல்லாம் அப்படி அங்கங்கே என்ன சொல்வது, குண்டக்க மண்டக்க செய்திகள் இருக்கும். காரணம் என்ன என்றால் இதுல தர்மமே வெல்லும். அதாவது நம்முடைய அறிவு திறமோ, உடல் பலமோ, பதவியோ, அதிகாரமோ, சொத்தோ எதுவும் ஒரு மனிதனை காப்பாற்றுவதில்லை. அவன் செய்த நன்மை தீமை என்ற செயல்களுக்கு தர்மம் தருகின்ற விளைவுதான் அவனுடைய வாழ்க்கை என்ற ஒரு கருத்து தான் இதில் இருக்கு.
அப்ப இதெல்லாம் வேதத்திலத்தை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னாடி வேதத்திலத்தையோடு இணைத்தால்தான் மகாபாரதம் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற முடியும். அப்படி இவன் சொல்றான், நான் தான் நம்பர் 1 கதா யுத்தத்துல. யுத்தம் வந்தால் என்னுடைய கதையில அடிபட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருந்தான்னா அவனே நாட்டை கொடுத்திருப்பான். சரி, அவனால் ஒருவேளை நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். யுத்தத்திலே கணைகள் பறப்பது தானே பெரும்பாலும், இல்லையா? அம்புகள் பறக்கும். அப்போ அந்த வில் வித்தையிலே சிறந்தவன் அர்ஜுனன். அவருடைய காண்டிபத்தை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்க வேண்டும். சரி, அதுக்கும் பயப்படாவிட்டா பரவாயில்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும்? அவனும் நம்பர் 1, நானும் நம்பர் 1. 2 பேரும் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பார்த்தாவது திருப்பி கொடுத்துருக்கலாம். சரி, அதையும் யோசிக்கலன்னா பரவாயில்ல, பயப்படலன்னா பரவாயில்ல. துச்சாதனின் இரத்தத்தால் தான் கூந்தலை முடிவேன் என்று ஒரு யுத்தத்திற்கு காத்திருக்கிறாள் திரௌபதி. அந்த திரௌபதியின் கற்பை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்க வேண்டும். சரி, இதுக்கும் பயப்படல, விடு. பரம்பொருளாகிய கிருஷ்ணா, நீ எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறாய். உன்னை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்க வேண்டும். அப்போ தன் மீது வைத்த நம்பிக்கை தன்னம்பிக்கை, தன் துணை தன் சகோதரன் அவன் மீது வைத்த நம்பிக்கை துணை நம்பிக்கை, 2 பேரும் சேர்ந்தால் என்பது இணை நம்பிக்கை, பாஞ்சாலியின் கற்பு நம்பிக்கை. அப்ப தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, இது 3 இல்லாட்டாம் பரவாயில்ல. ஆனா தெய்வ நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை முடிஞ்சு போகும். இப்படி அற்புதமான கருத்தை பீமன் மூலமாக வியாசர் வெளிப்படுத்துறார். சரி சகதா, அடுத்து சரி உட்கார் பார்ப்போம் என்று அர்ஜுனன் கேட்கிறான். அவன் யுத்தம் தான். அன்னைக்கு சபை நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? யுத்தம் தான். நகுலன்னு கேட்டார். பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுதான் என் கருத்து என்றான் நகுலன். சகாதேவனை கேட்டார். என்ன சகாதேவா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அவன் கேட்ட, உனக்கு ஒரு வேலை இல்லையான்னா. என்ன சகாதேவா? இல்ல, இந்த மகாபாரதத்தின் கதையே எங்க துவங்குது? பூமியில ஜனத்தொகை அதிகமா போச்சு, என்னால் தாங்க முடியல என்று பூமாதேவி மகாவிஷ்ணுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். சரி, ஒரு யுத்தத்தை உருவாக்கி ஜனத்தொகையெல்லாம் குறைச்சிடுறேன் என்று சொல்லி அவதாரம் எடுத்ததாக முன்னாடி ஒரு குறிப்பு இருக்கு மகாபாரதத்துல. அப்போ யுத்தத்திற்காகவே அவதாரம் எடுத்தவன் நீ, இனி யுத்தம் செய்வதா வேண்டாமான்னு ஒரு கேள்வியை கேட்டார். இது அர்த்தமுள்ள கேள்வியா, நீயே சொல்லு என்ற மாதிரி என்ன நாடகம் பண்ற நீ என்று கேட்பான் சகாதேவன். அடுத்த அருமையான கேள்வி. சரி சகாதேவா, யுத்தத்தை தவிர்க்கலாம் இல்லையா? என்னுடைய அவதாரம் யுத்தம் வச்சுக்கோ, ஆனா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குல்ல, இந்த அறிவை கொண்டு இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியுமா என்று வறுமையான ஒரு கேள்வி வியாசர் எழுப்புறார். அதுக்கு சகதம் சொல்றான், ஒரு 3 காரியங்கள் நிகழ்ந்தால் யுத்தத்தை தவிர்த்து விடலாம் அப்படின்றான். அதாவது இந்த கதாபாத்திரங்கள், அவங்க பேசுற வசனங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ஒரு அற்புதமான தத்துவத்தை வெளிப்படுத்தும். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? சொல்லக்கூடிய 3 கருத்துக்கள் பாருங்க. மூன்று காரியங்கள் நடந்தால் யுத்தத்தை தவிர்த்து விடலாம். சரி, 2 காரியம் நீ செய்யணும், 1 காரியம் நான் செய்வேன் என்றான். அது என்னது?
இந்த அர்ஜுனன் பாருங்க, இவன் தான் குதிச்சுக்கிறான். எப்ப பாரு யுத்தம் யுத்தம் யுத்தம்னு காண்டிபத்தை தூக்கிட்டு அலையிறான். இவனை கொன்னுடு. கேஸ்ல சிரிச்சுட்டு சரி அடுத்தது என்ன? இதான் இந்த அம்மா உட்காந்துருக்காங்களே, இந்த திரௌபதி, இவதான் கூந்தலை விரிச்சு போட்டுட்டு எப்படா துச்சாதனோட ரத்தம் கிடைக்கும் தான் ஷாம்பு பாத்து எடுப்பேன்னு காத்துட்டு இருக்கிறா. இவ தலையை மொட்டை அடிச்சிரு. சரி நீ என்ன செய்ய போறேன்னு. அது ஒண்ணு இல்லை கிருஷ்ணா, உன்னை விட்டு வைப்பதனால்தான் இந்த திருவிளையாடலே, இந்த கூத்தே நடந்துகிட்டு இருக்கு. உன்னை பிடித்து கட்டி போட்டு விட்டோம் என்றால் எல்லா கூத்தும் சமாப்த், முடிஞ்சு போச்சு. எல்லா கூத்தும் முடிஞ்சு போயிடும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு அற்புதமான உண்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை அமைக்கிறாங்க. என்ன சகாதேவா, ஏதோ நீ கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சவன், தர்மம் சாதர்மம் தெரிஞ்சவன் என்பதனால உன்கிட்ட ஒரு ஒரு ஆலோசனை கேட்ட, நீனும் குண்டக்கு மட்டும் ஐடியா சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் அர்ஜுனை கொண்டு போகணுன்ற, திரௌபதியை மொட்டடின்ற, நீ பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னை அவ்வளவு ஈஸியா கட்டி போட்ட முடியும்னு நினைச்சியா? நான் ஒரே சமயத்தில் பல ஆயிரம் வடிவங்களிலே இருப்பவன். என் மூலத்தை பிடிப்பது அப்படி எளிதல்ல. இப்படி வந்து தத்து பத்தின்னு பேசாதே அப்படின்னார். சகாதவன் சொன்னான், ஏன் டென்ஷன் ஆகிற கிருஷ்ணா? நீ பல ஆயிரம் வடிவம் என்ன, கோடி வடிவத்தை காட்டு. உன்னை பிடிக்கணும் இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், எதுக்கு வீண் பேச்சுன்னா. இப்போ கிருஷ்ணர் பார்த்தார், தனியா போய் பர்சனல் டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? சரி வா. 2 பேரும் தனி வரைக்கு போனார். போனுடைய கிருஷ்ணன் பல ஆயிரம் வடிவங்களை எடுத்தான். எங்க வீரமா பேசுனிய, என் மூலத்தை பிடி பார்க்கலாம் என்றான் கிருஷ்ணன். ஜன பொழுதில் அவனுடைய உண்மையான அசல் வடிவத்தை பிடித்தான் சகாதேவன். இதை எப்படி வில்லிபுத்திரால்வா சொல்றாரு பாருங்க. பாரால கர்ணன் நிகர் பார்த்தனை முன் கொன்று, பார் ஆல கர்ணன் நிகர் பார்த்தனை முன் கொன்று. இதுலயே ஒரு ரகசியம் இருக்கு. குந்திக்கு பிறந்த முதல் மகன் தர்மன் அல்ல, கர்ணன். அப்போ இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வலிமை மிக்கவன் யார் என்றால் பார் ஆல கர்ணன். ஏன்னா அவன் தான் சூரிய புத்திரன், அறிவு சார்ந்தவன், அவன் நல்லவன். பாரால கர்ணன். சரி, அவனுக்கு நிகரான வில் வித்தையிலே சிறந்தவன் யார்? அர்ஜுனன். அப்ப நம்பர் 1 அர்ஜுனன் சொல்லி முதல்ல பேசலாம் பாருங்க. இப்ப நம்பர் 1 யாரு? கர்ணன். வில் வித்தையிலே நம்பர் 1 கர்ணன். அவனுக்கு நிகராவன் அவன் பார்த்தனன் அர்ஜுனன். முன் கொன்று அவனை கொன்னுடு. அணங்கின் காரார் குழல் களைந்து திரௌபதியின் கருணரமான கூந்தலை நீக்கி நின் காலில் தலை பூட்டி, உன்னுடைய காலில் விலங்க மாட்டி, நேராக கை பிடித்து உன்னையமன் கட்டுவேனேல், உன் கைகளையும் கட்டி போட்டு, காலையும் கட்டி கையும் கட்டி எப்படி அசைவேன்? அப்போ உன்னை கட்டி போட்டு விட்டால் நின்னையும் யான் கட்டுவனேல், வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றார். அது பிறகுதான் இந்த டிஸ்கஷன் வந்து தனியாருக்கு போறாங்க வச்சுங்க. இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான் என்றான். உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்ட தலைந்திடுவேன் யான் என்றான். மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். சகாதேவனும் ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதங்க. சகாதேவனும்
தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து எவ்வுலகும் தாய அடியினைகள் தன் கருத்தினால் பிணித்தான். 2 வரி மிக அற்புதம். இறைவன் எப்படிப்பட்டவன்? சுத்த வெளி, பரிசுத்த ஆவி, தூயவன். இறைவன் யாருங்க? தூய்மையானவன், அனைத்திற்கும் மூலம். அதுக்கு ஒரு மூலம் கிடையாது. தூயவனும் மூலமாம், அது மட்டும் இல்ல, அனைத்திற்கும் மூலம் ஆம் தோற்றம். அந்த மூலமே பரிணமித்த தோற்றங்கள் தான் எல்லாமே. அப்ப தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து எவ்வுலகும் தாய அடியினைகள். சுத்தவெளி இல்லாத இடம் எங்க? அப்ப இந்த உலகம் என்ற பிரபஞ்சம் முழுவதுமே விரிந்திருக்கின்ற அந்த சுத்தவெளி, பரிசுத்த ஆவி, அதை எவ்வுலகம் தாய அடி இணைகள் எப்படி பிடிச்சான்? கையிலையா? கைத்து போட்டு கட்டியா? இல்ல, தன் கருத்தினால் பிணித்தான். மனதால், எண்ணத்தால், அறிவால் பற்றினான். அப்போ இறைவன் யாருங்க? உன்னை நீதான் உணரா நின் வடிவம். இது கிருஷ்ணன் இருக்கிறையே, உனக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆனால் உனக்கு தொட்டாலோ பேசினாலோ உணர முடியாத ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் உன்னுடைய மூல வடிவம். உன்னை நீதான் உணரா நின் வடிவம். தன்னை காட்ட தலைந்திடுவேன் யான் என்றான். அப்ப இறைவன் உருவத்தில் இல்லை, அருவத்தில் இருக்கிறான் என்பதை வில்லிபுத்தூரார் மிக அற்புதமாக இந்த 2-3 கவிகளிலே காட்டிடுறார். சரி, இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? இப்போ முதல் கவியில 3 காரியங்கள் நிகழ்ந்தால் யுத்தம் வராமல் தவிர்க்கலாம் சொன்னானே. அப்ப அந்த 3 காரியங்கள் என்ன? மொட்டை அடிக்கிறதும், கொல்வதும், கட்டி போடுவதுமா என்றால், இப்போ அர்ஜுனன் யார் என்று அடுத்த கேள்வி வரணும். அர்ஜுனன் என்பது இந்த மனதுக்கு ஓமானம். மனம் எப்போதும் தன்னுடைய வலிமையின் மீது, ஆணவத்தின் மீது அசாத்தியமான ஒரு கர்வம் இருக்கும். எனவே இந்திரிய அது மட்டும் இல்லை, இவன் யாருக்கு பிறந்தவன்? குந்தி வழியாக வந்தான். ஆனா யார் மூலம் என்றால் இந்திரன். இந்திரன் யாரு என்றால் தேவலோகத்திற்கு அதிபதி தேவேந்திரன். தேவலோகம் என்பது என்ன என்றால், அங்க ரம்பை, ஊர்வசி, மேனகை நடனம் ஆடுவாங்க. சோமபானம் எல்லாம் அங்கே அருந்துவார்கள். அப்ப மாது உள்ள இடம் சொர்க்கம் அல்ல, தேவலோகம் அல்ல, இந்த பூமி தான். ராமாயணத்துல இலங்கைக்கு போகின்ற அனுமன், அந்த என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, நள்ளிரவு, யாரும் தூங்கல. இன்னைக்கு இருக்க பப்பு என்ன சொல்லுவாங்களே, அது மாதிரி மது அருந்துவதும், ஆடல் பாடல் கேளிக்கைகளும், இப்படி ஒரு புலன் கடந்த வாழ்க்கையாக இருந்தது இலங்கை. அப்ப அந்த இடத்துல சித்பவானந்தர் சொல்லுவாரு, எந்த நாட்டிலே மதுவும் மங்கை சுகமும் பரவலாகிறதோ அது தானே அழிந்து போகும். இதெல்லாம் தமிழ்நாடு படிக்கல, படிக்க விட்டா தானே. அப்போ இங்கே தேவலோகம் என்பது என்ன? மதுவும் மங்கையும் தானே. அப்ப அதுக்கு யார் தலைவன்? இந்திரன். அதாவது புலன் சுகங்களிலே தன்னை இழந்துவிட்ட உலகம் இந்திரலோகம். புலன் சுகங்களிலே தன்னை இழந்துவிட்ட நிலை இந்திரலோகம். அப்ப இந்திரனுக்கு மகனாக பிறந்தால் இவன்கிட்ட மட்டும் என்ன அதே ஒழுக்கம் இருக்குமா? இவனும் அதே மாதிரி தான்.
அப்போ இந்திரிய சுகங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய இது அர்ஜுனனை கொன்றுவிடு, யுத்தம் வராமல் தடுக்க வேண்டும், போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மன குழப்பம் இல்லாத வாழ்க்கை என்றால் முதலில் புலன் மயக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். 5 அளவு முறை. சரிங்களா? அடுத்தது திரௌபதியுடைய தலையை மொட்டடிக்கணும். என்ன அர்த்தம்? திரௌபதி என்பது ஜீவாத்மா. தலை உச்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? மணி முடி சொல்றோம் இல்லையா? தலை கணம் சொல்றோமே. அப்ப ஆணவம் வெளிப்படுகின்ற இடம் தலை கணம். அறிவிலே, சிந்தனையிலே ஆணவம் வெளிப்படுகிற போது அது அழிவை தரும். அப்ப ஜீவாத்மா ஆணவத்தின் பிடியில் சிக்கியிருப்பதனால் இந்த ஜீவாத்மாவிலிருந்து ஆணவத்தை நீக்கிவிடு என்ற அர்த்தமே தவிர மொட்டை அடிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப என்ன சொல்லப்பட்டது இங்க? பார்த்தனை முன் கொன்று இல்லை, காரார் அணங்கின் குழல் கலைந்து இல்லை. என்ன சொல்லுது? ஒரு மனிதனின் புலன் மயக்கத்தை நீக்கிவிட வேண்டும். அவன் அந்த ஆத்மாவில் இருக்கின்ற ஆணவத்தை கொன்றுவிட வேண்டும். சரி, இது 2 நம்மால முடியுமா? முடிஞ்சிருந்தா நாம இத்தனை வருஷம் பயிற்சி பண்றோம், முடிச்சிருக்கணும் இல்ல? ஏன் முடியறது இல்லை? ஆணவத்தை வதம் செய்ததாக ராமாயணம், கந்த புராணம், இப்படி எந்த புராண கதையை பாருங்க, அரக்கனை இறைவன் தான் வதம் செய்ததாக இருக்குமே தவிர தேவேந்திரனோ மற்றவர்களோ மனிதனோ வதம் செய்ததாக சரித்திரமே கிடையாது. அப்போ ஆணவத்தை, அரக்கத்தன்மை வதம் செய்யக்கூடிய திறம் தெய்வத்துக்குத்தான் உண்டு, அறிவுக்குத்தான் உண்டு, பேரறிவுக்குத்தான் உண்டு. ஆனால் இறைவன் தான் இந்த புலன் மயக்கத்திலிருந்து நம்ம விடுதலை செய்து ஆணவத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். சரி, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? எல்லாருக்குள்ள இறைவன் இருக்கிறான், ஏன் செய்யல என்றால் நாம் அந்த இறைவனை அசல் வடிவத்தை பற்றுதல். சிக்கன பிடித்தேன் ஜெங்குழுந்து அருள்வது இனியே. இப்படி நம்மில் இருக்கின்ற அந்த இறை தத்துவத்தை, இறைத்தன்மையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். சலனம் இல்லாமல் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். வேற வழியே கிடையாது, நீதான் எனக்கு சரணாகதி என்று உறுதியாக பற்றி கொண்டு என்னிடத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அந்த சரணாகதிக்கு பேர் தான் கட்டி பிடிப்பதுன்னு சொன்னா அந்த மனதை அந்த இறை தன்மையிலேயே இணைத்துக் கொள்வது. அதைத்தான் சொன்னார். இப்ப இந்த 3 காரியங்கள் நிகழ்கின்ற போது நம்மிலே குருட்சேத்திரமே இருக்காது, போராட்டமே இருக்காது. அப்ப ஒரு மனித வாழ்க்கை அமைதியாக, வெற்றிகரமாக, நிறைவாக முடிய வேண்டும் என்றால் புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஆணவத்தை அழித்து இறைவனிடத்திலே சரணடைந்து விட்டால் என்ன சிக்கல்? இனி வாழ்க்கையை அவன் பொறுப்புல, வாழ்க்கையை அவன் பொறுப்புல. எனதென்ற செயல் ஏது, எனதென்ற பொருள் ஏது? ஒன்னும் இல்லை. அப்ப அற்றது பற்றின்னு உற்றது வீடு, எங்க போராட்டம் இருக்கும்? அப்ப குருட்சேத்திரம் என்பது எங்கோ நடந்த சரித்திரம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தொடர்ந்து பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகின்ற ஒரு வாழ்க்கை போராட்டமே குருட்சேத்திரம். இந்த போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த 3 நடந்தால் யுத்தம் வராமல் தவிர்த்து விடலாம். இப்படி மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியிலேயே இவ்வளவு தத்துவத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் வியாசர். அதை எளிமையா நமக்கு தமிழ் படுத்தி தந்தார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். இதை அதன் பிறகு
தன்னுடைய மனதினால் பிடித்தானா? சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அவனுடைய அடிகளை பற்றிய பிறகு, தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய ஆட்டத்தில் நாங்களும் ஒரு பகடை காய்களாக விழுந்து விட்டோம். யுத்தம் முடிகின்ற வரைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை விளைவித்து அந்த நிகழ்ச்சி முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாளைக்கு தவம் செஞ்சு இறைவனை அறிந்தால் போதாது. வாழ்ந்து முடிகின்ற காலம் வரைக்குமே இறைவனிடத்திலே சரணாகதியோடு வாழ்ந்தால்தான். இல்லை என்றால் இந்த ஆணவம் வித்யா கர்வமாக எங்கே வேணா முளைக்கும். எப்படி கோணியம்மன் தத்துவத்துல கோணியம்மன் காலடியிலே வித்யா கர்வம் என்ற அரக்கன் படுத்திருக்கிறானோ, அது போல இந்த ஆணவம் எப்போ வேணாலும் மேல வந்து என்னை விட யார் அப்படின்ற ஒரு ஆணவத்திலே தீயதை செய்துவிடும். ஆனா எப்போதுமே இந்த பிறவை முடிவுகின்ற வரைக்கும் இதனுடைய கருணை நமக்கு மிக அவசியம், சரணாகதி மிக அவசியம் என்று முடிகிறது இந்த காட்சி. இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, யுத்தம் ஏற்படாகிறது. பிறகு யுத்தத்துடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாண்டவ சேனை, ஒரு பக்கம் மறுபக்கம் எதிர்பக்கத்துல கௌரவ சேனை. இந்த சேனைகள் அமைந்திருக்கின்ற விதமே இந்த குருட்சேத்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை போராட்டமே என்பதை நிரூபிக்கின்ற வகையில அமைந்திருக்கும். இதை நாம் கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கணும். அந்த தத்துவத்தை பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்கள் 18 படி தத்துவம் ஒன்று வைத்திருக்கிறார்கள். இது எங்கே தெரியுது என்றால், சபரி யாத்திரையிலே ஐயப்பனை தரிசிப்பதற்கு 18 படி கடக்கணும், ஏறி போகணும் என்பது எல்லோருக்கும் பரவலாக தெரிந்த ஒரு விஷயம். கீதையிலே 18 அத்தியாயங்கள் இருக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் நாள் என்பதும் ஒரு திருவிழாவாக வச்சிருக்கிறோம். பிறகு மற்றதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பவருக்கு தெரியக்கூடியது என்ன, புராணங்கள் 18. இப்போ குருட்சேத்திர யுத்தத்திலே இந்த பக்கம் 11 அக்ரவணி, இந்த பக்கம் 7 அக்ஷவணி, மொத்தம் 18 அக்ஷவணி சேனைகள். இங்க ஒரு 18. குருட்சேத்திர யுத்தம் நடந்த நாள் 18. பிறகு யுத்தம் முடிந்த பிறகு நேற்றைக்கு தமிழறி மணியனுடைய ஒரு ஸ்பீச் கேட்டேன். 18 பருவங்கள் வில்லி பாரத்துல இருக்கும். அது 18 பருவங்கள். அதுல 11 பருவங்களே கதை முடிஞ்சு போகுதுங்க. யுத்தம் முடிந்தது, பாண்டவர்கள் அரசாட்சி ஏற்றார்கள் என்று சுபம் அப்படின்ட்டாங்க. ஆனா இதுக்கு பிறகுதான் தத்துவமே இருக்கிறது. 7 பருவங்கள். ஸோ இந்த சாந்தி பருவம் என்று சொல்லக்கூடிய 12வது பருவம், அதுல பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரன் எல்லாமே அந்த குடும்பம், திருதராஷ்டிரன், காந்தாரி, இவங்க எல்லாம் பாண்டவருடைய பராமரிப்புல இருப்பாங்க. 15 ஆண்டுகள் இருக்காங்க. பீமன் சும்மா இருப்பான? திருதராஷ்டிரனே சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவானான். ஸோ அவன் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இதுக்கு மேலும் சரி வராது சொல்லி வனவாசம் போறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. 3 ஆண்டு வனவாசம். இப்போ 18 ஆண்டுகள் அங்க. பிறகு வனவாசத்துல முடிஞ்சு ஏதோ 18 ஆண்டுகள் வரும். இப்படி 36 ஆண்டுகள் முடியுது அந்த கதை. இதுக்கு பிறகும் வேற பருவங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இப்ப என்ன ஆர்வம்னு சொன்னா, நாம் இதோடு நின்றுட்டோம். யுத்தம் முடிஞ்சது, பாண்டவர் நாட்டை பெற்றுவிட்டோம், முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு இருக்கின்ற பருவங்களிலே மனித வாழ்க்கையின் நிலை என்ன?
பெரிய சாம்ராட்டாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் கடைசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நாடோடியாக வாழ்ந்து தங்களுடைய பாவ புண்ணியத்தை எல்லாம் கழிச்சுக்கிட்டு இறுதி நிலை அடைந்ததாக அடுத்து வரக்கூடிய பருவங்கள் இருக்கிறது என்ற கருத்தை நேற்றுக்கு மணிநழியாவுடைய ஸ்பீச்சில் கேட்டேன். ஸோ இப்படி நம்ம ஏதோ இதிகாசங்களை பேசுகிற போது கூட ராமாயணையும் பட்டாசு முடிஞ்சதுன்னா கதை முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு இருக்கு லவகுசன் கதை, அதில் இருக்கு இன்னொரு முக்கியமான தத்துவங்கள் எல்லாமே. ஸோ இன்னொரு மறுபக்கம் 11ன்னா இன்னொரு 7 பருவங்கள் என்னெல்லாம் இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த கதைகளுக்கு பிறகு தத்துவத்தையே கொடுத்திருப்பார்கள் என்பதுதான் இந்த பருவத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எனவே இது இப்படி 18 என்பது மிக முக்கியமான அம்சமாக குறிப்பிடப்படுகிறது நம்முடைய இந்து தத்துவத்தில். சரி, இது என்ன 18 குறிப்பிடுகிறது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் நமக்கு சபரி யாத்திரை பாருங்களேன், இருமுடிக்கட்டு. அது எங்க வைக்கணும்? தோல்ல போட்டு போனா கீழே விழுகாது, தலையில் வைக்கணும். இப்ப இருமுடி என்பது என்ன? ஒரு பெரிய தேங்காய், ஒரு சின்ன தேங்காய். பெரிய தேங்காய் என்பது சஞ்சித கர்மம், முன்வினை, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகளின் பாவ புண்ணிய கணக்கு. சின்ன தேங்காய் தன் வினை, நாம பிறந்த பிறகு நாம செய்த நன்மை தீமை காரியங்கள். இவற்றை சென்னில் வைத்த சிவனருளாலே தலையில மேல் மூளை சிந்தித்தால்தான் தத்துவம் புரியும், தர்மம் தெரியும், ஒழுக்கத்திலே வாழ்க்கை மாற்றம் பெறும். அதனால் இதை எங்கே யோசிக்கணும்? தலை உச்சியில. அப்ப துரியம் மேன்மை பெற்றால், சிறப்படைந்தால் தான் சிந்தனை உயரும். அதனால் என்ன சொன்னாங்க, இந்த 18 இந்த இருமுடி தேங்காய் இருக்க, இதை தலையில வைக்கணும். அது மட்டும் இல்லை, கீழே விழுந்தா நழுவி விட்டால் குடும்பத்துக்காக தான் பயமுறுத்தினாங்க. அப்பதான் கவனமா வச்சிருப்பான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தலைக்கு மேல ஒரு பொருளை வச்சு அதுலயே கவனமா இருந்தீங்கன்னா துரியம் தானாகவே இயங்க ஆரம்பித்து விடும். அதனால சபரி யாத்திரை போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்தோம் என்று சொன்னால் துரியம் அற்புதமாக இயங்குவதை நாம உணரலாம். ஏன்னா அவங்களுக்கு தொட்டு கொடுத்தா போதும், ஃபியூஸ் போடுற மாதிரி தான். ஏற்கனவே ஆகிய துரியம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை ஃபியூஸ் போடுற மாதிரி நாம தொட்டு ஒரு தீட்சை கொடுத்தோம்னு சொன்னா உடனே அவர்கள் காந்த நிலையை உணர்வதும் எண்ணமற்ற நிலை போவதும் சாத்தியமாகும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் வருவதில்லையே, வந்தால் தான் அவருடைய முழுமையை பெற முடியும். சரி, இப்போ இந்த இருமுடி கட்டு சரி, அடுத்தது இங்க 48 மைல் நடக்கணும். இந்த 48 என்பது என்ன என்றால், நட்சத்திரங்கள் 27, வீடுகள் இந்த ராசிகளாக பிரிச்சிருக்காங்க 12 வீடுகளாக 12. அப்போ நவக்கோள்கள் இந்த 3 சேர்த்தீங்கன்னா 12, 9, 21, 7, 27, 48 வந்துடும். இந்த 48 என்பது நவக்கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 வீடுகள் என்ற இந்த நம்முடைய பூமி, நம்முடைய பிறப்பு, நம்முடைய வினைப்பதிவுகள் இவற்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வனவாசம் 48 மைல். அங்கே போனோம்னு சொன்னா 18 படி ஏறணும், 18 படி கடக்கணும். அப்ப இந்த 18 படி என்பது என்ன என்றால், 5 புலன் இந்த சுகங்களிலே அளவு முறை கொண்டு வரணும். 5 6 தீய குணங்களை 6 நற்குணங்களாக மாற்றணும். 6 குண சீரமைப்பு. 5 மாறும் 11. 7 உயிர் மையங்களை கடக்கணும். மூலாதாரத்திலிருந்து சகஸ்திரதாரம் வரைக்கும் 7 உயிர் மையங்கள் கடந்து மேலே போன
இறைநிலை. அப்போ 5, 6, 11, 7, 18 படி கடந்தால் ஐயப்பனுடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அந்த வாசல் மேல் நிலைப்படியில ஹிந்தியிலையும் மலையாளத்திலும் தத்துவம் அசின்னு எழுதியிருப்பாங்க. தத்துவம் அசி. எந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக இவ்வளவு பயிற்சிகளெல்லாம் செய்து பக்குவப்பட்டு வந்தாயோ, இப்போ உண்மை என்ன, விளக்கம் என்ன? அந்த ஐயப்பனே தான் நீயாகவும் இருக்கிறாய். எவ்வளவு அற்புதமான தத்துவம் பாருங்க. ஸோ சபரி யாத்திரை காட்டுகின்ற தத்துவம் எது? புரிஞ்சு போயிருந்தா எத்தனை பேர் ஞானிகளாயிருப்பாங்க பாருங்க. வெறும் சடங்காக இருப்பதனால் யாரும் ஞானியாகல. அதுபோல இந்த 18 படி தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்திகள் தானே. 5 புலன்களிலே அறமுறை காப்பது, அருகுண சீரமைப்பு, அப்புறம் 9 தவத்தில் 7 மையங்களை கடந்து வரக்கூடிய விளக்கங்கள், இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுனால இதோட இந்த 18 படி தத்துவத்தை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ இதிலிருந்து யுத்த களத்துக்கு வரணும். 18 படி யுத்தம் அமைந்திருக்கிறது ஏன்? 2 பக்கம் நிற்கிறாங்க. யார் முதல் கணையை தொடுப்பது என்ற ஒரு உச்சகட்டமான என்ன சொல்லுவோம், ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இப்போ கீதோபதேசம் நடக்குதா அப்படின்னு சில பேர் வேடிக்கையா கேள்வி கேட்பாங்க. எவ்வளவு மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. 200 ஸ்லோகம் தான். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கான விளக்கம் தான் 1000 பக்கத்துக்கு போகுது. நீங்க பகவத்கீதை புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் தெளிவாகாதுங்க. ஏன்னா அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யூபியில கீதா பிரஸ் என்று ஒரு இடம் உண்டுங்க. அங்கிருந்தா பகவத்கீதை அச்சிட்டாகி எல்லா இடத்துக்கும் போகும். அங்க நான் போயிருந்துருக்கேன். ஒரு முறை போய் பார்த்தேன். பாக்கெட் சைஸ் கீதையிலிருந்து பெரிய பெரிய தொகுப்பான கீதை வரைக்கும் எல்லாமே அங்கே அச்சிட்டு கொடுப்பாங்க. எல்லா மொழிகளையும் அச்சாகும் அங்கே. மிகப்பெரிய நிறுவனம் கீதா பிரஸ். ஸோ இப்படி 1000 பக்கம் படித்தாலும் என்ன தெளிவாகுது? ஏன்னா அங்கே வேதத்திலே தத்துவம் அல்லது இப்போ வில்லி பாரத் சொன்னமே அது போன்ற விளக்கங்கள் யாரும் தரல. எல்லாம் துவைதமாக வைத்து கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன் என்று 2 கதாபாத்திரங்களை வைத்து பேசினார்களே தவிர ஆத்மா, பரமாத்மா, மனம், அறிவு என்ற உட்பொருள் அங்கே விளங்க முடியல. சரி, இப்போ இந்த யுத்த களம் ஏன் இப்படி 18 அமைந்திருக்கிறது, ஏன் 18 நாட்கள் நடந்ததாக குறிப்பு இருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த பக்கத்துல வாழ்க்கை என்பது என்ன? இப்போ வாழ்க்கை நோக்கம், வாழ்க்கை தத்துவம் மகிழ்ச்சி கொடுத்தாங்கல்ல. இதன்படி மகாபாரதம் காட்டுகின்ற வாழ்க்கை என்ன? மனித வாழ்க்கையின் உண்மை நிலை, முழுமை நிலை என்ன என்றால், இங்கே முதன்மையாக கிருஷ்ண பரமாத்மா இறைநிலை. இந்த அறிவு என்ற கிருஷ்ணன் சொல்லுகின்ற வார்த்தைகளை அப்படியே ஏற்று வழிநடத்துகின்ற பாண்டவர்கள், அதாவது 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் அறிவின் சொற்படி வாழ்கின்ற போது இந்த வாழ்க்கையிலே சந்திக்கின்ற தூய்க்கக்கூடிய சம்பத்துக்கள் 7: உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், உடல் நலம், செல்வம். 7 சம்பத்துக்கள், 7 அச்சகுனி சேனைகள். இது ஒரு பக்கம். அப்ப மனித வாழ்க்கை என்பது புலன்கள் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. புலன் சுகங்கள் தானே வாழ்க்கையின் செயல்பாடுகளே. அப்போ 5 புலன்களை அறிவின் கைடன்ஸ், அறிவினுடைய வழிகாட்டுதலிலே செயல்படுத்தினால் 7 சம்பத்துக்களை நிறைவாக துய்த்து வாழ்க்கை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம். இது ஒரு பக்கம். இதற்கு தடை என்ன, பகை என்ன, எதிர்ப்பு என்ன?
இது இயற்கை தந்த வாழ்க்கை. இதற்கு எது பகை என்றால் எதிரில் நிற்கின்ற துரியோதனுடைய படைகள். துரிய அதனன், துரியம் என்றால் உச்சி, அதனன் என்றால் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று ஆணவத்திலே சிக்கியவன், இன்னொன்று துரியம் என்ற ஞான நிலையை அடைய மறுப்பவன். அப்ப துரியோதனன் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல என்னாவது, அவன் ஆணவத்தில் சிக்கியவன், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய துரிய நிலையை அறியாதவன், அதை அடைய மறுப்பவன் என்று அர்த்தம். அப்போ இந்த இனிமையான மனித வாழ்க்கைக்கு எது பகை என்றால் ஆணவமே பகை. சரி, இந்த ஆணவம் என்ன செய்யும்? தான் தனது என்று 2ஆ பிரியும். இப்ப 2 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் யாரும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பீஷ்மர், இன்னொரு பக்கம் துரோணர், அதுக்கப்புறம் தான் அஸ்வத்தாமன், கர்ணன் எல்லாம் 2 பேர் நிற்பாங்க. பீஷ்மர் எப்படிப்பட்ட கதாபாத்திரம் என்றால், தனது என்ற பற்று, என்னுடைய அஸ்தினாபுரம் இது பாதுகாப்பாக அமைகின்ற வரைக்கும் நான் உயிர் விட மாட்டேன்னு சொல்லி அம்பு படுக்கையில உயிர் விடாம காத்துட்டு இருந்தாரு. இது தனது என்ற பொருள் பற்று. இந்த பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா துரோணர். தனுர்வேதத்தில் கரை கண்டவன் நான் என்ற ஆணவத்தில் இருப்பவர் இவர். இப்ப தான் என்ற அகங்காரம். அப்போ ஆணவத்தின் வெளிப்பாடு தான் தனது, தான் என்ற துரோணர், தனது என்ற பீஷ்மர். சரி, இதுக்கு துணை என்ன என்றால், இந்த தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய விசித்திரமான பிள்ளைகள் 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். 6 தீய குணங்கள். இந்த 6ம் செய்யக்கூடிய பழி செயல்கள் பொய், களவு, சூது, கொலை, கற்பு தவறுதல், பஞ்சமகா பாவங்கள். அப்ப 6, 5, 11 அக்ஷோகினி சேனைகள் துரியோதனுக்கு பக்கபலமாக. இப்படி அமைந்திருக்கிறது இந்த குருச்சேத்திர களம். இப்ப என்ன சொல்ல வருகிறது? வாழ்க்கை போராட்டம். இந்த உடல், இதுல 5 புலன்கள் தான் இந்த உடல் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் பராமரிப்பதற்கும் எல்லாத்துக்கும். புலன் இல்லைன்னா சாப்பிட முடியாது, உணர முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, வாழ்க்கை இல்லையே. அப்ப புலன்கள் தான் வாழ்க்கை என்றாலும் அதன் வழியை விட்டு விட்டால் அது மயக்கத்திலே போய் அப்புறம் புலன் சுகத்திற்காகவே அதிகாரம், செல்வம், இப்படியெல்லாம் 4 நிலைகளிலே அது விரி பெற்றுவிடும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4 புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் போகும். அதனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு யார் வழிகாட்டுவாங்க என்றால் அறிவின் வழியில் வாழ்க்கை நடத்துவது. அப்போ 7 சம்பத்துகளை நிறைவாக துய்த்து இந்த வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக நடத்தி கொள்ள முடியும் என்று காட்டுவதுதான் பாண்டவர் சேனை. அதற்கு தடை ஆணவம், தான் தனது, 6 குணங்கள், பஞ்சமகா பாவங்கள். அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? எனவே இது யுத்தம் நடந்த நாட்கள் 18 கடைசியில பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதால் 18 படி தத்துவம் நிறைவேறுகிறது. சரி, அடுத்தது நம்ம கீதைக்குள்ள நுழைய வேண்டும். அதை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரம் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் சிந்திக்கலாம் என்று சொல்லும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க.
ரொம்ப சிறப்பான விளக்கங்க. அதாவது முதல்ல எப்படி யுத்தம் ஆரம்பிச்சதுக்கான காரணம், அந்த அதுக்கப்புறம் யுத்தத்துல இருக்கிற செட்டப்போட எக்ஸ்பிளனேஷன், அதோட வேதாத்திரிய விளக்கம் எல்லாத்தையும் இணைச்சு ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. வேதாத்திரிய கீதை என்ற தலைப்பில் வேதாத்திரிய தத்துவங்களை மிக சிறப்பாக பகவத்கீதையோடு இணைத்து விளக்கம் வழங்கி கொண்டிருக்கும் நம் மூத்த பேராசிரியர் பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட சாந்தி கண்டன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருணகிரி ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைத்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புடந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல்விளை உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்கு சூழ்ந்தழுக்கும் ஆற்றல், சூழ்ந்தழுக்கும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறை ஆய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.